وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله الحي القيوم الذي لا يموت والجن والإنس يموتون وأشهد أن سيدنا محمد عبده ورسوله خاتم الأنبياء والمرسلين وإمام الأصفياء والمتقين من عبد ربه حتى أتاه اليقين وصلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد. அருமை சகோதரர்களே, ஐயாமம் மஅதுதாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தாலா சொன்ன அந்த சில எண்ணிக்கை கையில் எண்ணக்கூடிய சேர்ந்த அந்த நாட்கள், நேற்று வரை அந்த நாட்கள் வருவதற்காக வேண்டி நம்ம காத்திருந்தோம். அந்த நாட்கள் வந்தன, ரமதான் வந்து விட்டது என்று சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்று அந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிந்து விட்டன, அந்த நாட்கள் சென்று விட்டன. ரமதான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து விட்டது. அதனுடைய ஒரு சோகமான ஒரு நிலையில் நாம் இங்கே இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கையுடைய உண்மை நிலை, யதார்த்த நிலை. அதாவது இந்த வாழ்க்கையில் சிலர் வருகிறார்கள், சிலர் செல்கிறார்கள். மாதங்கள் வருகின்றன, மாதங்கள் செல்கின்றன. நாட்கள் வருகின்றன, நாட்கள் செல்கின்றன. ஆண்டுகள் வருகின்றன, ஆண்டுகள் செல்கின்றன. இதே போல ஒரு நாள் இந்த உலகம் முடியக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு உண்மையான ஒரு யதார்த்தத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த ரமதான் மாதமும் நம்முடைய மற்ற மாதங்களும் அல்லாஹ் தாலா நமக்காக அருளுகின்றான். அருமை சகோதரர்களே, இந்த ரமதான் மாசம் ஒரு புனிதமான, ஒரு சிறந்த, மதிப்புமிக்க, கண்ணியமிக்க ஒரு விருந்தினர் போர். அந்த விருந்தினர் வரும் போது நமக்கு அருள் வருகின்றது, அல்லாஹ் தாலா அருள் இறங்குகின்றது. அவர் செல்லும் போது பல விஷயங்களை நமக்கு கொடுத்து விட்டு செல்கிறான். இந்த ரமதான் நம்ம விட்டு விடை எடுக்கும் போது, நம்ம விட்டு பிரியும் போது அந்த பலவிதமான விஷயங்களை நமக்கு கொடுத்து விட்டு செல்கிறது அந்த ரமதான் மாதம். அதாவது இந்த மாசத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மால் இயன்ற அவளுக்கு நாம் பல இபாதத்துகள் செய்தோம். கடமையான இபாதத்தாகிய நோன்புகளை நாம் முழுவதுமாக நோன்புகள் வைப்பதற்காக வேண்டிய முயற்சி செய்தோம், நோன்புகள் வைத்தோம். அதே போல் இன்னொரு கடமை இருக்கின்றது. அந்த கடமையும் முடிந்த அளவுக்கு இதில் முடிக்க நாம் முயற்சித்தோம். அது ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கடமை. அதற்கு பிறகு நம்மால் முடிந்தவரை தொழுகைகளை நம்ம தொழுதோம். எல்லா ஃபரத் தொழுகைகளை ஜமாத்தோட நம்ம பள்ளி வாசலில் தொழுவதற்காக வேண்டி நாம் முயற்சித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதில் வெற்றியும் கண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் முடிந்த அளவுக்கு பள்ளிகள் நிறைந்திருந்தன. அதே போல தராவி தொழுகைகள், கியாம் தொழுகை, அதே போல தனிப்பட்ட முறையில் நம்ம தொழுதோம். அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம், மன்றாடினோம். அல்லாஹ்ட்ட எத்தனை விஷயங்கள் நம்ம கேட்டோம். அல்லாஹ் தஆலா அனைத்தும் நமக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கின்றான். ஆக அதே போல நம்மால முடிந்த அளவுக்கு சதக்காக்களை செய்தோம். நம்முடைய உறவுகளை நாம் உறவுகளை நம்ம ஒன்று சேர்த்தோம். உறவுகளோடு நம்ம இந்த பிரிந்த உறவுகளை அவர்களை சேர்வதற்காக நம்ம முயற்சித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரியான நிறைய அமல்களை நம்ம செய்து நம்முடைய ஈமானிய அந்த அளவு மிக உயர்ந்து இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்தில் அப்போ நம்முடைய ஈமான் ரமதானுக்கு முன்னால் இருந்த ஈமானை விட இப்போ நம்முடைய ஈமான் அளவு மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நம்ம சொல்கிறோம் இந்த பள்ளிகள்லாம் நிறையுது, இப்போ ரம்ஜான்னா இது நிறையும். ரம்ஜான் முடிச்சுனாக்கா ஒரு சஃபர் 2 சஃபர் இருக்காது, மக்கள் ரப்பானி இல்லை அப்படின்றதான ஒரு சிந்தனை, ஒரு கருத்து நம்ம இருக்கின்றது. அது என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான சிந்தனைக்கு நம்ம வரக்கூடாது.
ஏனென்றால் ரம்ஜான் மாசத்துக்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது. அந்த சிறப்பு அந்த ரம்ஜான் மாசத்திலே வருகின்றது. அந்த ரம்ஜான் மாசத்தை மதித்து மக்கள் வருகிறார்கள். இந்த மாசத்தில் மக்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு நல்ல தௌஃபீக் தருகின்றான். அவர்களும் அந்த தொழுகையில் தொழுகிறார்கள், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய அந்த நன்மை பட்டியலில் அந்த விஷயங்கள் சேருகின்றன. அதன் மூலமாக அல்லாஹ் தாலாவுடைய இஹ்லாஸை கொண்டு அவர்கள் நமக்கும் மேலாக இருப்பார்கள். ஆக இல்ல ரம்ஜான் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் வெறும் ரம்ஜானுக்கு வரக்கூடிய மக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறைத்து மதிப்பிட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்ல. அதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னமா அல்லாஹ் தாலா கூறுகின்ற இன்னமா தக்கபலல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தாலா எல்லா அமல்கள் முத்தகீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய மக்களிடத்தில் தான் எல்லா என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ இந்த ரமதான் மாசமும் வரும்போது அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் சொல்லித்தான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ் தாலாவுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக ஆகுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தாலா இந்த நோன்பை என்ன செய்திருக்கின்றான், ஆக்கியிருக்கின்றான். அப்போ இந்த ரமதான் மாசத்தில் நம்ம நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹுக்கு நம்ம அஞ்சக்கூடிய அந்த ஒரு பண்பு அதிகமாக விட்டது. நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் விட்டது, அல்லாஹு தாலாவோட தக்வா விட்டது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த தக்வா என்ன செஞ்சோம், நம்ம அதை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்தோம். அதில் நமக்கு கிடைத்து விட்டது. அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த ரமதான் மாசத்தில் குறை செய்தார்களோ, இந்த ரமதான் மாசத்தில் அவர் அதாவது தன்னுடைய அலுவல்கள் இந்த ரமதான் மாசம் முடித்தாரோ, முடிகிற அளவுக்கு இதுல யாரெல்லாம் இதுக்கு பயன் பெறவில்லையோ, இதில் யாரெல்லாம் தவறுகள் செய்தார்களோ அவர்கள் தன்னுடைய தவறுகளுக்காக வேண்டி மருந்த வேண்டும். திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தாலா தௌபா செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தாலா மன்னிக்குவதற்கு காத்திருக்கின்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் மாசம் என்பது ஒரு அழகான ஒரு நல்ல மாசம். இதுல யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்தார்களோ அந்த அமல்களுக்கு அல்லாஹ் தாலா அதுக்கான கூலியை கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தாலா காத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, இங்க சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம ஒரு சுய பரிசோதனை செய்வது போல் நம்ம ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த ரமதான் மாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. நம்முடைய அன்றாட அலுவல்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது நாமெல்லாம் எப்படி நம்முடைய சாப்பாடு பழக்கங்கள், சாப்பிடக்கூடிய அந்த உணவு பழக்கங்கள் இருந்ததோ அந்த உணவு பழக்கங்களுடைய நேரங்கள் மாறியது, நம்முடைய தூங்கக்கூடிய நேரங்கள் மாறியது, நம்முடைய வேலை செய்யக்கூடிய அலுவல்கள் மாறியது. எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள மாறின போது நம்ம அதன் போல் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அதை போல் நம்ம ஆகிவிட்டோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம், நம்ம மாற்ற முடியும். எப்பேற்பட்ட அலுவல்கள் இருந்தாலும் அந்த அலுவல்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றலாம். நம்ம 3 வேளை சாப்பிடக்கூடிய இந்த நேரங்களை கூட மாற்றலாம், தூங்கக்கூடிய நேரங்களை மாற்றலாம், வேலை செய்யக்கூடிய நேரங்களை மாற்றலாம், மாற்ற முடியும் என்ற ஒரு விஷயம் இங்க இருக்கின்றது. அப்போ அந்த மாதிரியான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும். ரமதான் மாசம் நம்ம சென்று விட்டது. ரமதான் மாசத்தில் முடிகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இதுல பல விஷயங்கள் நம்ம பெற்றோம். அதில் கொஞ்சமாவது நம்ம ரமதானுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பாக நம்ம 5 வேளை தொழுகைகளை ஜமாத்தோட பள்ளியில் தொழுவதற்காக முயற்சித்தோம். அந்த 5 வேளை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி இந்த ரமதானுக்கு பிறகும் முயற்சிக்க வேண்டும். முடிகிற அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் நம்ம செலவு செய்தோம். ரம்ஜானுக்கு பிறகும் செலவு செய்ய வேண்டும். ரம்ஜான் போலவே மற்ற மாதங்களும் ஆக வேண்டுமா? அவசியம் இல்லை. ரம்ஜான் போல ரமதான், ஷவ்வால் மற்ற மாசங்கள் மற்ற மாதங்களை போல் இருக்கின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நாம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்ற மாற்றத்தை நாம் இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயங்கள் இதுல நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சலஃபு சாலிஹ்களை பார்க்கும்போது அவர்கள் ரமதான் மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னால் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தாலா நமக்கு ரமதான் மாசத்தை அடைய செய்வாக, நமக்கு ரமதான் மாசத்துல கிடைக்க செய்வாக என்று 6 மாதங்களோடு துவா செய்வார்களாம். ரமதான் முடிந்த பிறகு மீண்டும் 6 மாசங்கள் வரை
அல்லாஹ்தான் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, நம்முடைய இந்த தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக, நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். சலஃபு சாலிஹ்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த அடியார்கள் இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும். நம்முடைய அந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று. அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கொள் என்று சொல்லி என துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்த சோர்களே, இது நம்ம வந்து ரமதான் விஷயத்துல நம்ம சில விஷயத்த நம்ம சொன்னோம். ஆனா ஈதுன்னு வரும்போது இன்னைக்கு ஈது இருக்கின்றது. அந்த ஈதுல் ஃபித்ருடைய விஷயங்கள்ல சில விஷயங்கள் நம்ம வந்து கவனமா வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இன்று ஈதுல் ஃபித்ர். இந்த ஈதுல் ஃபித்ர் என்பது அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி சந்தோஷமாக இருப்பதற்காக நமக்கு வந்து அல்லாஹ் ஒரு கொடுத்த வந்து ஒரு நாள் ஆகும். இந்த ஈதுல் ஃபித்ருடைய இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னன்னா சந்தோஷமா இருக்க வேண்டும். அதாவது சந்தோஷமா இருப்பது என்பது ஒரு சுன்னத்தான ஒரு முஸ்தஹபான ஒரு விஷயமா இருக்கின்றது. இந்த நேரத்தில் வந்து முகத்தை சுளித்து கொண்டு பிரச்சனை உருவாக்கி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்டில் நம்ம இந்த நேரத்தில் இந்த நாளில் நம்ம வந்து நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது அங்கே வந்து அங்க மதீனா வாசிகளுக்கு வந்து 2 நாட்கள் இருந்தன. அந்த 2 நாட்கள் வந்து பெருநாட்களாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து கொண்டாடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த 2 நாளுக்கு பதிலாக மற்ற 2 நாட்கள் எல்லாத்துல அவங்களுக்கு என்ன மாற்றி கொடுத்திருக்கின்றான். அதுதான் ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அதஹா இருக்கின்றது என்று இந்த ஒரு ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெறுகின்றது. அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாள்ல வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய வந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நாள்ல வந்து நபி ஆயிஷா ஒரு 2 சின்ன பெண் குழந்தை வந்துட்டு அங்க பாடி கொண்டிருந்தார்கள். அந்த பாடம் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, ஒண்ணுமே சொல்லல. அப்போ அபூபக்கர் வராங்க, வந்துட்டு என்ன ரசூலோட வீட்டுல இந்த ஒரு பாடல் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க, அதாவது ப்ரொஃபஷனலா வந்து பாடக்கூடிய பாடகிகள் கிடையாது. சின்ன பிள்ளைங்களும் சந்தோஷமாக என்ன செய்வாங்க? அங்க வந்து ஒரு பாட்டு, அதாவது ஒரு நாள்ல வந்து அங்க ஒரு யோமுல் பியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு போர் நடந்தது அவசர ஹஜ்ரஜுக்கு இடையில. அப்ப அதுல வந்து ஹஜ்ரஜ் இங்க வந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஜெயிச்சாங்க. அதுல வந்து அந்த வீரத் விஷயங்களை வச்சு அந்த ஒரு சில பாடல் வரிகள் இருந்தன. அதை வந்து அந்த அந்த சின்ன சிறுமிகள் வந்து பாடிக்கொண்டிருந்தன. இந்த மாதிரியான அதாவது சும்மா அதை மியூசிக் இல்லாம ஒரு சாதாரண ஒரு தஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இது தட்டி அந்த மாதிரியான ஒரு எதிர்சனா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வச்சு, அதாவது நிகழ்ச்சினா அந்த மாதிரி ஆடல், அந்த மாதிரி பாட்டு வச்சு ஏன்னா ஒரு சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யலாம்? இங்க வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கின்றது. அதே நாள்ல கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா வந்து சில மக்கள், அதாவது சில அடிமைகள் வந்து கொஞ்சம் அவங்க வந்து சாகசங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட பார்க்கறதுக்கு விரும்பும் போது அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்னால வச்சு, ஏன்னா அவங்களுக்கு இந்த தோள்பட்டை மூலமாக அந்த காட்சியை பார்த்தாங்க. ஆக இந்த ஈதுடைய நேரத்தில் என்ன செய்யணும்? நம்ம வந்து சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி நம்ம முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த ஈது வந்து சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டித்தான் என்ன செஞ்சிருக்கின்றான்? இந்த ஈதுடைய இந்த ஒரு நாளை நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி இருக்கும் போது இந்த நேரத்தில் அதாவது நாமும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக நம்ம பார்க்கணும், சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த மற்றவர்களுக்கும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், மற்ற எல்லா உறவினர்கள், அதாவது துண்டிக்கப்பட்ட உறவுகளை நம்ம வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்கள் வீட்டில் போயிட்டு சலாம் சொல்லி பேசி எல்லா விதமா அவங்க ரெண்டு அதாவது அவங்களுக்கு இடையே ஏதாச்சும் மன கசப்புகள் இருந்தால் அந்த கசப்புகளை போற்றி மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல உறவை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உறவுகள் விஷயத்தை வந்து நம்ம இந்த நேரத்தில் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம விட்டு பிரிந்த வஃபாத்தான மக்களுக்காக வேண்டி அவங்க துவா செய்ய வேண்டும்.
சிறுவர்களோ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். தான் மட்டும் சந்தோஷம் இருக்கணும், மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக ஒரு நாளாவே சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி நம்ம முயற்சிக்க வேண்டும். இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அந்த விஷயமும் கூட எதுக்காக வேண்டி, யாரும் ஒரு தேவை உள்ள மக்கள் என்கிட்ட என்னுடைய வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே என்று அஞ்சு வருத்தமாக சோகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஃபித்ரா என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி இதிலும் எல்லா மக்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஈதுடைய நாள்ல என்ன செய்யக்கூடாது, நோன்பு கூட வைக்கக்கூடாது. நோன்பு வைப்பது என்பது ஹராம். அதாவது ஈது நாள் ஒரு பெரிய சிறந்த நாளாச்சு, அல்லாட்ட ஒரு பெரிய நாளாச்சு, இந்த நாள்ல நான் என்ன செய்யறேன், நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைக்கக்கூடாது. அதுக்கு வேண்டித்தான் ஈதுகாக்க செல்லுறதுக்கு முன்னால் ஈத்தப்பழங்களை ஒற்றைப்படையில சாப்பிட்டு செல்வது என்று சுன்னத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆக இந்த நாள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நோம்போடு இருந்துட்டு பசியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது இந்த அல்லாஹ் நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உன்னதமான மார்க்கம், எந்த அளவுக்கு நமக்கு எல்லா விஷயங்களிலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மிக 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 அது இதுல மிக கவனமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதாவது மார்க்கவாதிகள் தீன் சொல்லக்கூடியவங்க தான் எல்லாமே அல்லா அல்லான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உலகத்துடைய விஷயங்களுக்கு ஒண்ணுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு இல்லை. உலக விஷயம்தான். அதாவது உலகம் தனி, தீன் தனி, மார்க்கம் தனி என்று நினைக்கவே கூடாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதே இது அல்லாஹ் தாலாவுடைய அந்த மார்க்க வழிதான். அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா எப்படி சொல்றானோ அப்படித்தான் நம்ம வாழணும். நீங்க சந்தோஷமா இருங்க, அதாவது நீங்க சோகமே வரக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் தாலா தான் நமக்கு படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தாலா தான் எல்லா விஷயம் நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் தாலா கொடுப்பதற்கு காத்திருக்கின்றான். நாம தான் அல்லாஹின் பக்கம் போக வேண்டும், அல்லாஹிடத்துல போய் கேட்க வேண்டும், அல்லாஹ் தாலா அப்படிதான் மன்றாட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுப்பான். சாதாரணமா சொல்லும் இல்லையா, அந்த சின்ன குழந்தை அதுக்கு பசியா இருந்தா அந்த குழந்தை அழுதா தானே என்ன செய்வாங்க, அது போயிட்டு பால் கொடுப்போம். அதாவது அந்த பசிக்காக வேண்டி அந்த குழந்தை அழ வேண்டும், அழுதால் தான் அதுக்கு பால் கிடைக்கும். அதே போலது நமக்கு தேவைகள் இருக்கும் போது, நம்முடைய பிரச்சனைகள் இருக்கும் போது, நமக்குன்னு பல கஷ்டங்கள் இருக்கும் போது, நமக்குன்னு பல இன்னங்கள் இருக்கும் போது, நமக்கான பல விதமான நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக செய்யப்படும் போது நாம் எங்கே செல்ல வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம்தான் செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாருங்க, அந்த போருடைய நேரம், அதாவது எதிரிக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹை மறக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தான் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தான் நமக்கு உதவி கேட்க வேண்டும். ஆனா இதே நேரத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. உலகம் பூரா, குறிப்பாக நாம இருக்கக்கூடிய இந்த பகுதியில போருடைய அந்த அபாயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தாலா நம்மையும் காப்பாற்ற வேண்டும், நம் இருக்கக்கூடிய இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும், கத்தர் நாட்டை காப்பாற்ற வேண்டும், அந்த அமீரை காப்பாற்ற வேண்டும், இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா காப்பாற்ற வேண்டும், நம்ம துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த போர் என்பது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆக நாம எல்லா விஷயங்களிலும், நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களிலும் கூட நாம் அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்ப வேண்டும். அல்லாஹ் தாலா திரும்புவானா என்பது காத்து கொண்டிருக்கின்றான். அதாவது பல முறை அந்த ஹதீஸ் கேட்டிருக்கோம், நம்ம ஒரு அடி எடுத்து அல்லாஹ் தாலா 10 அடி எடுத்து வரும். அப்ப நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இப்போ ஃபிர்ரு இல் அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றான். அப்போ ஷிர்க் செய்யாமல் நாம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா நியமத் என்னவென்றால், நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி தௌஹீதுடைய பூமி, சுன்னத்துப்படி நடக்கக்கூடிய இந்த பூமியில் ஷிர்க் கிடையாது, இந்த பூமியில் பிதஅத்துகள் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு நியமத்தை நம்ம இருக்கின்றோம். இப்போ நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த தௌஹீதுக்கு எதிரானவர்கள், இந்த சுன்னத்துக்கு எதிரானவர்கள். இப்ப நாம அல்லாஹ் தாலாவுடைய அருளை கொண்டு நாம் தௌஹீதோடு இருக்கும் போது, அல்லாஹ் ஒருவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவான், அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உறுதியாக நம்முடைய மனதுகளில் இருக்க வேண்டும்.
நாம் சுன்னத்தின்படி நடக்கக்கூடியவர்கள். விதத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, விதத்தின் பக்கம் நாம் செல்வதில்லை, ஷிர்க் நம்ம செய்வதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல நீங்க பார்த்து நீங்க சரித்திரத்துல பாருங்க, இத்தனை குறிப்பாக உஸ்மானிய கலாஃபத்து வீழ்ந்த பிறகு அந்த காலகட்டத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ள இந்த 100 ஆண்டு காலத்துல பாருங்க, எல்லா பிரச்சனையும் 100 ஆண்டுகள் காலம்தான். இருந்தாலும் கூட எதிரிகள் பல விதமான சூழ்ச்சிகள் செய்தார்கள், எதிரிகள் பல விதமான முயற்சிகள் செய்தார்கள். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு நிலையில் தான் நம்ம வைத்திருக்கின்றான். காரணம் என்னவென்றால், நாம் அல்லாஹ் ஒருவன் என்ற தௌஹீதுடைய அந்த ஒரு கலிமாவை நாம் ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்றோம். சுன்னத்துப்படி நம்ம நடக்கின்றோம். யாரெல்லாம் அல்லாஹின் பாதையில் நடக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவன் என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லை. இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம எந்த ஒரு நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றதோ, தௌஹீதுடைய அந்த நம்பிக்கை இருக்கின்றதோ, ஷிர்க் நம்ம தூரமா இருக்கின்றோமோ, அந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம உறுதியாக இருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். கொஞ்சம் காலம் நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நமக்கு சோதிப்பான். சோதனைகள் வரும். சோதனைகள் வந்தாலும் கூட அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்ப வேண்டும். தவிர நம்மகிட்ட எப்பேற்பட்ட ஆயுதங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட நம்முடைய எல்லா சர்வ சாமான்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திரும்ப வேண்டும். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி, அந்த பூமியில் அல்ஹம்துலில்லாஹ் இங்குள்ள மன்னர், இங்குள்ள ஆட்சியாளர்கள் நமக்காக வேண்டி எல்லா விதத்தில் நமக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எப்படியெல்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டல் தருகிறார்களோ அந்த வழிகாட்டத்தில் பக்கம் நாம் நடக்க வேண்டும். நம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி உள்ள இருக்கிற அல்லாஹ் நம்ம முடிகிற அளவுக்கு நம்ம காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் மேல் அல்லாஹ் நம்ம காப்பாற்றக்கூடியவன் இருக்கின்றான் என்று நம்ம இதை நம்ம மறக்கக்கூடாது. ஆக இந்த ரமதான் மாதம் முடிந்திருக்கின்றது. இன்று ஈது நாள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த ஈது நாள் நமக்கு கபூலாக்க வேண்டும். தகப்பல்லாஹு மின்னா மின்கும். நம்முடைய இந்த ரமதான் மாசத்துடைய இந்த இபாதத்துகள், ரமதான் மாசத்துடைய நோன்புகள், ரமதான் மாசத்துடைய தொழுகைகள், ரமதான் மாசத்துடைய சதக்காக்கள், மற்ற எல்லா நல்ல அமல்கள் எல்லாத்தையும் நமக்கு ஏற்றுக்கொள்வானாக. அதே போல ரமதானுக்கு பிறகும் நன்மக்களாக வாழ நமக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. முடிந்த அளவுக்கு இந்த நோன்புகள் 30 நாள் நம்ம நோம்பிருக்கின்றோம். அதோடு சேர்த்து இந்த ஷவ்வால் மாசத்துடைய 6 நோன்புகள் சேர்த்து வைக்கும் போது அல்லாஹ் தஆலா ஒரு வருஷத்துக்கு முழு ஒரு வருஷத்துடைய நோன்பு வைக்கிறது போல் என்ன செய்யற, நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கூலி கொடுக்கின்றான். அதே போல இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுது, அது ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதான் இரவு பூரா கயாம் செய்யக்கூடிய கூலியம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்றான். ஆக இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது முடிகிற அளவுக்கு ஷவால் மாசத்துக்கு பிறகும் அல்ல ஷவால் மாசத்திலும் கூட முடிகிற அளவுக்கு திங்கட்கிழமை வியாழக்கிழமையுடைய நோன்புகள் வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல 13, 14, 15 என்ற மாசத்துடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த நோன்புகளை வைப்பதற்காக நம்ம முயற்சிக்க வேண்டும். இந்த மாதிரியான சில ரமதான் மாசத்தில் நம்ம பெற்ற அந்த அந்த தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஷவால் மாசத்துடைய இந்த 6 நோன்புகள் என்பது தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், பிரித்தும் கூட இந்த ஷவால் மாசத்துக்குள்ள நம்ம முடித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு 2 நோன்பு, பின்னர் 2 நோன்பு, பின்னர் 2 நோன்பு, எப்படி நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ப. ஆனால் 6 நோன்பு சேர்த்து வச்சா அது சிறந்ததாக இருக்கின்றது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அளித்த இந்த வாழ்க்கையில அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், ரஹ்மத்தை செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலா பரக்கத்தை இறக்க வேண்டும். நம்முடைய எல்லா அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை ஏற்று அல்லாஹ் நம்மை இந்த வாழ்க்கையிலும் வெற்றியாளர்களாக, பாதுகாப்பு பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. கியாமத்தினாலும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வெற்றியாளர்கள் ஆக்கி ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய, அதிலும் பாபுர் ரய்யான் என்று சொல்லக்கூடிய நோன்பாளிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வைக்கப்பட்ட அந்த வாயில் மூலமாக சொர்க்கங்களில் நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. தகப்பல்லாஹு மின்கும் வ ஈதுக்கும் முபாரக் வ ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.